இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சமுதாய முன்னேற்றம் என்னுடைய கட்டுரையின் தலைப்பு மகாகவி பாரதியார் ரவீந்திரநாத் தாகூரின் சமுதாய நோக்கு. சமுதாய முன்னேற்றம் என்பது திடீர் நிகழ்ச்சி அன்று. அது படிப்படியாக ஏற்பட வேண்டிய ஒன்றாகும். சமுதாயத்தில் உள்ள தவறுகளை எடுத்துக்காட்டி திருத்தம் காண முயல்வது ஆன்றோரின் கடமையாகும். மக்களை அன்போடு நெருங்கி பண்போடு மதித்து குறைகளை சிறப்புடன் அகற்ற முயல்வதில்தான் உண்மையான உயர்வும் பயனும் உள்ளது. வங்காளத்தில் தோன்றி வங்க மொழியில் சிறந்த கவிதைகளை படைத்த தாகூரும், தமிழகத்தில் தோன்றி தமிழ் மொழியில் ஆகச் சிறந்த கவிதைகளை படைத்த பாரதியும் அகில உலகுக்கும் சொந்தமான மகாகவிகள் ஆவார்கள். இவர்கள் இருவரும் செப்புமொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் எனும் வைர வரிகளுக்குரிய பாரத தாயின் தவ புதல்வர் ஆவார்கள். கவிதை, இசை பாடல்கள், நாவல், நாடகம், சிறுகதை, இலக்கிய விமர்சனம், தத்துவ விசாரணை, அரசியல் கட்டுரை, சிந்தனை ஆராய்ச்சி முதலிய பற்பல துறைகளில் தாகூரின் படைப்புகள் வெளிவந்துள்ளன. தாகூர் ஓவியராகவும் நடிகராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். தாகூர் எளிய சந்தமும் நடையும் கொண்ட பாக்களை எழுதினார். அவரின் இனிய எளிய பாடல்கள் வங்கத்தின் இசைத்துறைக்கு புத்துயிர் அளித்தன. கவிதை, பாடல்கள், உரைநடை, கதைகள், பத்திரிகை, அரசியல் போன்ற பல்வேறு துறைகளிலும் மகாகவி பாரதியாரின் பங்கு மகத்தானது. எளிய சந்தம், எளிய நடை, ஜனங்கள் விரும்பும் மெட்டு என்பதை தமது கவிதையின் வடிவமாக கொண்டு குடுகுடுப்பைக்காரன் பாட்டு, குருவிக்காரி பாட்டு, பெண்களின் பாட்டு முதலிய பாமர வழக்கு பாடல் மெட்டுகளையும் பாரதி பயன்படுத்தியுள்ளார். ஜாதி கொடுமைகள், சமூக அநீதிகளை கண்டித்து மிக எளிய நடையில் பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் கவிதை இதுவரையில் காணாத எளிய புதிய சொற்களையும் பத செயற்கைகளையும் அவர் கையாண்டு வெற்றி கண்டார். இரு பெரும் கவிஞர்களின் ஒன்றுபட்ட சிந்தனைகள், சாதிய கொடுமை, சமுதாய அநீதிகள், வெள்ளையர் மீதும் வெள்ளையர் நாகரிகத்தின் மீதும் கொண்டிருந்த மோகம் முதலியவற்றை கண்டித்து இருவரும் ஓங்கி குரல் எழுப்பினார்கள். தாகூர் வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டத்திற்கு தொண்டாற்றினார், தலைமை தாங்கினார், பல பாடல்களை பாடினார். நாம் வங்காளிகள், நாம் ஒன்றுபட்டவர்கள் என்று கோஷமிட்டார். நமது நாடு என்றும் என்றைக்கும் நமக்கே உரியது, நமது மூதாதையர்களின், நமது மக்களின், நமது சந்ததியரின் நாடு இது, நமக்கு உயிரும் உரமும் நன்மையும் தரும் நாடு இது என்று அவர் எழுதினார். இந்த சந்தர்ப்பத்தில்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் தேசிய விடுதலை கோஷமாயிற்று. நமது நாட்டில் எழுந்த அரசியல் போராட்ட உத்வேகமும் வங்கத்து இயக்கமும் வந்தே மாதர கோஷமும் மகாகவி பாரதியாரை கவர்ந்ததால் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சுதேச மித்திரனில் பாரதியார் முதலில் எழுதிய கவிதை வங்க வாழ்த்து கவிதைகள் என்பதாகும். மகாகவி பாரதியார் இந்தியனாக பிறப்பதே பெரும் பாக்கியம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளார். தாகூர் எனது பிறப்பு புனிதமானது, ஏனெனில் நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன் என்று பாடியுள்ளார். இவற்றிலிருந்து இருபெரும் கவிஞர்களின் நாட்டுப்பற்றை அறிய முடிகின்றது. உழைப்பவர்களை இறைவனாக போற்றும் இரு பெரும் கவிஞர்கள். தாகூர் கீதாஞ்சலியில் எங்கே உழவன் கட்டாந்தரையை பிளந்து உழுகின்றானோ, எங்கே சாலை அமைப்பவன் சரளைக்கல் உடைக்கின்றானோ, அங்கேதான் இறைவன் இருக்கின்றான் என்று பாடியுள்ளார். உழைக்கும் மக்களிடம் தாகூர் ஆண்டவனை காணும் தன்மை இருந்ததை அவரது பாடல்களின் மூலமாக அறிய முடிகின்றது. மகாகவி பாரதியார் ஏழைப்பட்ட உழைக்கும் மக்களிடத்தில் இறைவனை கண்டதை இரும்பை காய்ச்சி உருக்கிடுவோரே, எந்திரங்கள் வகுத்திடுவோரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நன்முத்தெடுப்பீரே, அரும்பும் வியர்வை உதிர்த்து பூமிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே, பெரும்புகழ் நுமக்கே இசைக்கின்றேன், பிரம்மதேவன் கலையிங்கு நீரே என்று தொடங்கி மண்ணெடுத்து குடங்கள் செய்வோர், மரத்தை வெட்டு வீடு கட்டுவோர், காய்கனி விளைவிப்போர், உழுது பயிரிடுவோர், எண்ணெய் பால் நெய் கொணர்வோர், இழை நூற்று ஆடை நெய்வோர், பாட்டும் செய்யுளும் போத்திடும் கவிஞர், பரதநாட்டிய கூத்திடுவோர் என்றெல்லாம் பலரையும் வாழ்த்துவிட்டு இறுதியில் எல்லோரும் தேடிச் சென்று காண வேண்டிய அவசியமில்லாமல் கண்முன்னால் தோன்றும் கடவுளாக தோற்றமளிக்கின்றார்கள் என்று மகாகவி பாரதியார் பாடியுள்ளார். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம் எனும் நல் நோக்கத்தோடு தாம் கற்று உணர்ந்த அனுபவித்ததை மகாகவி பாரதியார் தமது படைப்புகளில் படைத்து வையம் உள்ளவரை வாழ்ந்து வருகிறார். பாரதியார் தாகூரை நன்கு அறிந்து அவரது கருத்துக்களையும் புகழையும் தமிழகத்தில் பரவச் செய்தார் என்பதில் ஐயமில்லை. பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலில் தாய்மொழியில் பேசிய முதல் இந்தியர் தாகூர் எனும் பெருமைக்குரியவர் ஆவார். தாய்மொழி வளர்ச்சி பற்றியும் தேசிய மொழி பிரச்சினை பற்றியும் மகாகவி பாரதியாரின் கருத்துக்கள் இன்றும் நமக்கு வழிகாட்டியாகவும் ஒளிகாட்டியாகவும் விளங்குகின்றன. அன்றைய இந்தியாவில் நிலவிய குழந்தை மனத்தை கண்டித்தும் கிண்டல் செய்தும் தாகூர் கவிதைகளை எழுதினார். பாரதியார் குழந்தை மனத்தை கண்டித்து எழுதியுள்ளார்.